அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த விவகாரத்தில் கொலையாளிக்கு பெரும் தொகை கைமாறியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். வழக்கறிஞர் அருள் மூலம் கூலிப்படைக்கு பணம் கைமாறியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கொலையாளிகள் அருள், திருவேங்கடம் 1 மாதமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவும், நண்பர்கள் கூட்டாளிகளுக்கு வாரம் தவறாமல் மது விருந்தை அவர் வைத்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா வணக்கம். போலீசாரின் விசாரணையில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் பார்த்தோம்னா 11 பேர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை என்பது ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பார்த்தோம்னா 2 பேர் முக்கிய குற்றவாளிகளான அருண், அதே போல திருவேங்கடம் 2 பேருக்கும் அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு 1 மாதம் முன்பு அதிக பணப்புழக்கத்தில் இருந்ததும் அதிக பணம் கைமாறி இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போலீசாரின் விசாரணையில் இந்த விஷயங்கள் தெரிய வந்திருப்பதாக அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 1 மாத காலமாக அவர்கள் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு செல்வது, அங்கே பார்ட்டி வைப்பது, மது விருந்துகளில் பங்கேற்பது என ஒரு சொகுசு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது உள்ளிட்ட திட்டங்களிலும் கூட அவர்கள் இருந்திருப்பதாக அந்த தகவலாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் முக்கியமானவங்களாக கருதப்படுறாங்க. அந்த வழக்கறிஞரா இருந்த அருள், அதே போல திருவேங்கடம், இன்னைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் 2 பேரும் முக்கிய குற்றவாளிகளா பார்க்கப்படுறாங்க. முக்கியமா பார்த்தோம்னா அருள் அந்த கொலை சம்பவத்திற்கு அந்த கூலிப்படையை தயார் செய்து எப்படி கொலை நடைபெற வேண்டும், எப்படி யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும், கொலை செய்த பிறகு அந்த ஆயுதங்களை எங்கே மறைத்து வைக்க வேண்டும், எப்படி சென்று சரணடைய வேண்டும் உள்ளிட்ட அந்த திட்டங்களை எல்லாம் தீட்டிய ஒருவனாக இருக்கிறான். அதே போல திருவேங்கடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்க முதலில் வெட்டிய ஒருவன். ஆம்ஸ்ட்ராங் அவன் வெட்டிய பிறகுதான் அவர் நிலை குலைந்து சரிந்து விழுவார். அதன் பிறகாக மற்றவர்கள் எல்லாம் வெட்டுவாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் முக்கிய அந்த குற்றவாளிகள் லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமானவங்களாக பார்க்கப்படுறாங்க. அந்த வகையில இவங்க 2 பேருக்கும் அதிக பணமானது, அதிக தொகையானது கைமாறி இருப்பதாக அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு 1 மாதம் முன்னதாக அந்த அதிக பணப்புழக்கத்தில் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதே போல பார்த்தோம்னா அருள் மூலியமா தான் அந்த கூலிப்படைக்கு தொகை கைமாறி இருப்பதும் கூட தெரிய வந்திருக்கிறது. அருள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கூட்டாளிகளுக்கு, அவருடைய அந்த நண்பர்களுக்கு வார வாரம் மது விருந்தையும் கூட வைத்திருப்பதாக நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா மது விருந்துக்கு செல்வது, அதே போல நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது உள்ளிட்ட அந்த திட்டங்களிலும் கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில பெரிய தொகை கைமாறி இருக்கக்கூடிய நிலையில் அது யார்கிட்ட இருந்து வந்தது, எப்படி வந்தது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்ற விஷயம் தெரிந்தாலே இந்த கொலைக்கான நோக்கம் என்பது தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.